கம்பளி மாமத் கம்பளி மாமத் மத்திய பிளீஸ்டோசீன் முதல் ஹோலோசீன் சகாப்தத்தில் அழிந்து போகும் வரை வாழ்ந்த ஒரு அழிந்து போன மாமத் இனமாகும். ஆரம்பகால பிளியோசீனில் ஆப்பிரிக்க மம்முதஸ் சப்ளானிஃப்ரான்களில் தொடங்கி மாமதினங்களின் வரிசையில் இது கடைசி ஒன்றாகும். கம்பளி மாமத் சுமார் 8 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு சைபீரியாவில் புல்வெளி மாமத்திலிருந்து வேறுபடத் தொடங்கியது. அதன் நெருங்கிய உறவினர் ஆசிய யானை கொலம்பிய மாமத் வட அமெரிக்காவில் கம்பளி மாமத்துடன் சேர்ந்து வாழ்ந்தது. மேலும் டிஎன்ஏ ஆய்வுகள் இரண்டும் ஒன்றுக்கொன்று கலப்பினமாக இருந்ததை காட்டுகின்றன. மாமத் எச்சங்கள் ஐரோப்பியர்களுக்கு தெரிய வருவதற்கு முன்பே ஆசியாவில் நீண்ட காலமாக அறியப்பட்டன. இந்த எச்சங்களின் தோற்றம் நீண்ட காலமாக விவாதிக்கப்பட்டது மற்றும் பெரும்பாலும் புராண உயிரினங்களின் எச்சங்கள் என்று விளக்கப்பட்டது. கம்பளி மாமத் உணவுக்காக இந்த இனத்தை வேட்டையாடிய ஆரம்பகால மனிதர்களுடன் இணைந்து வாழ்ந்தது. மேலும் அதன் எலும்புகள் மற்றும் தந்தங்களை கலை, கருவிகள் மற்றும் குடியிருப்புகளை உருவாக்க பயன்படுத்தியது. அதன் அழிவுக்குப் பிறகு மனிதர்கள் அதன் தந்தத்தை மூலப்பொருளாக பயன்படுத்தினர். இது இன்று வரை தொடர்கிறது. மாமத் மரபணு திட்டம் நிறைவடைந்த பிறகு பல்வேறு முறைகள் மூலம் கம்பளி மாமத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கும் திறன் பற்றிய விவாதம் எழுந்தது.